தினமும் இயேசுவோடு இந்த மார்னிங் டிவோஷனல்ல எங்களோடு இருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். கர்த்தர் மிகவும் நல்லவர். நம்ம ஆராதிக்கிற இயேசுவின் நாமம் அது இனிதான ஒரு நாமம். அந்த நாமத்தை நம்ம கொஞ்ச நேரம் நம்ம துதிக்கலாமா? இயேசுவின் நாமம் இனிதான நாமம் சொல்லி நம்ம சேர்ந்து பாடலாம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாபத்தி சாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாபத்தை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான, இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவின் நாமம் அது இனிதானது. அந்த நாமம் எல்லாவற்றுக்குமே மேலானது. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு நாளும் நம்ம ஒரு சங்கீதங்களை நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். இந்த நாளிலே கூட நம்ம வாசிக்க வேண்டியதான சங்கீதம் சங்கீதம் 31 இன்னைக்கு நம்ம வாசிக்கணும். ஸோ இந்த சங்கீதத்தில் 24 வசனங்கள் உண்டு. ஸோ அதனால் இன்னைக்கு 12 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்க்கலாம். 1 முதல் 12 வசனங்கள், அதுக்கப்புறம் 13லேருந்து 24 வரைக்கும் உள்ள வசனங்கள் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, வாசிக்கலாம். சங்கீதம் 31. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெக்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும், உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியரும். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடியும். தேவரீர் எனக்கு அரண், உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபராக கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர். வீண் மாய்களை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். உமது கிருபையிலே கலிகூர்ந்து மகிழுவேன். நீரின் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. என் பிராணம் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என் சத்துருக்களாக யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருகலிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். செத்தவனைப் போல எல்லா நாளும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். ஓகே, இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம். நம்ம டைட்டில் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. ஸோ இது தாவீதின் சங்கீதமாக இருக்கிறது. ஸோ தாவீது இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட 30 சங்கீத பகுதியில் நம்ம வாசிச்சிருக்கிறோம். இந்த வாசித்து எல்லா சங்கீத பகுதியில் ஒரு வார்த்தையை நம்மளால் தொடர்ந்து பார்க்க முடியும். என்னென்னா, கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கமடையாதபடி
செய்யும். அது இந்த சங்கீதத்தை சொல்ல பாருங்களேன், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலமும் வெட்கம் அடையாதபடி செய்யும். ஆமென். அடிக்கடி தாவீது பயன்படுத்தினான ஒரு வார்த்தைன்னு சொல்லி பார்த்தா, உம்மை நான் நம்பி இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஸோ நான் வெட்கம் அடையாதபடி செய்யும் சொல்கிறாரு. ஸோ இந்த சங்கீதத்தில் இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினதான ஒரு வார்த்தையை தாவீது தீர்க்கதரிசனமாக சொல்லிக்காரு, உம்மிடத்தில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். ஸோ இது சங்கீதத்தில் ஒரு மேசியாவை குறித்தான ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு சங்கீதத்தில் இந்த வார்த்தை உண்டு. ஸோ இந்த சங்கீதம் முழுவதும் நம்ம பார்க்கும்போது நிறைய காரியத்தை நம்ம நல்லா பார்க்க முடியும். தேவன் எனக்கு உபத்திரவத்தின் நடுவில் தாவீது இருக்கும்போது தேவனை புகழ்ந்து பாடுகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி புகழ்ந்து பாடுகிறார். ஸோ நீர் எனக்கு பலத்த துருகமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. நீர் எனக்கு அரணான கண்மலைன்னு சொல்கிறாரு. வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்கள் நான் வெறுத்து கர்த்தரே நம்பிக்கை. ஆமென். பொய்யா இருக்கிற காரியங்களை, பொய்யாக சொல்கிற காரியங்களை நான் வெறுக்கிறேன். ஸோ அதை வெறுத்துட்டு நான் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா கர்த்தரே நம்பி இருக்கேன்னு சொல்லி தாவீது சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் எல்லா நாளுமே நெருக்கப்படுகிறேன்னு சொல்லி தாவீது சொல்லும்போது இந்த நெருக்கத்தில் அவன் ஒரு வார்த்தையை சொல்ல பாருங்கள், அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும் தேவரீர் எனக்கு அரணாய் இருக்கிறீர். ஆமென். ஸோ சத்தியபராக அவர் நம்மை மீட்டுக்கொள்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். நம்மை முழுவதும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினேன். அவர் நம்மை விசாலத்தில் நிறுத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். முதலாவது நாம் தேவனை நம்பி இருக்கும்போது, அவர் நம்பி இருக்கும்போது நம்ம ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. அது மாத்திரம் இல்லாமல் சத்துருனுடைய கைக்கு நம்மை விடுவித்து நம்ம விசாலமான பாதையில் நிறுத்துகிறவராய் இருக்கிறார். நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு பலத்த அரணாக, பலத்த துருகமாய் தேவன் இருந்து செயல்படுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லி. ஸோ இந்த சங்கீதத்தை நம்ம பார்த்த காரியம், ஸோ தாவீது சொல்லும்போது சொல்கிறாரு, நான் உண்மையை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஏன்னா நம்முடைய தேவன் நம்பத்தக்கவர். ஹல்லேலூயா. ஸோ இந்த உலகத்தில் நம்பத்தக்கதான ஒரு கடவுள் இருக்குன்னு சொன்னால் இயேசு மாத்திரம்தான். ஸோ நம்ம தேவனை உறுதியாக பிடிக்கும்போது அவர் நமக்கு ஜீவனை தருகிறார், நமக்கு பலத்த துருகமாக இருக்கிறார், பலத்த அரணாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் சத்ருவின் கைக்கு விடுவிக்கிறார், நம்ம எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கு ரட்சிக்க நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஆமென். ஸோ இந்த சங்கீதத்தை மூலம் நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறப்பா. இந்த சங்கீதத்தை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே உண்மை நம்பும்போது தகப்பனே எங்களை ஒரு நாள் வெட்கப்படுத்துவதில்லை. எங்களுக்கு தேவனி பலத்த துருகமாக இருக்கிறீர், பலத்த அரணாக இருக்கிறீங்க. ஆண்டவரே சத்துருக்கள் எதிராக எழும்பும்போது அப்பா நீர் எங்களை பாதுகாக்கிற கண்மலையாக இருக்கிறீங்க, எங்களை விசாலத்தில் நிறுத்துகிற கடவுள். இந்த நாளை இயேசுவின் நாமத்தை ஆஸ்வதிக்கிறோம். எங்கள் எல்லாருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க இந்த நாள் எங்களுக்கு ஆஸ்வதிக்கப்படட்டும். அப்பா எங்கள் சரித்து நல்ல சுகபலம் உண்டாயிருக்கட்டும். எல்லா தகப்பனை தடைகள் விலகட்டு இயேசுவின் நாமத்தில். தேவ பாதுகாப்பு இந்த நாளில் எங்களை ஒவ்வொரு மீது இருக்கிறதுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை முற்றிலுமாக வெறுமையாக்குறோம். அப்படி கிருபை இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஒரு நாள் எங்களோடு இணைந்திருங்கள். நம்ம இணைந்து மதியவன் ஆராதனை செய்து சங்கீத பகுதியில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஸோ தேவன் தொடர்ந்து இந்த ஊழிகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸோ எனக்காகவும் இன்னும் ஊழி நல்லா செய்யணும், ஸோ அதுக்காக காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பலத்த காரியங்களை செய்வார். God bless you.